ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் நண்டு நீங்கள் வாங்கி சமைக்கலையா? நாளைக்கு சண்டே தான். குடுகுடுன்னு ஓடி போய் நண்டு வாங்கிட்டு வந்துடுங்க. சூப்பராக இருக்கும். சளிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இதில் நம்ம மிளகு சேர்த்து செய்கிறதுனால சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்பவே சிம்பிளும் ஈஸியும் கூட. வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் குடுகுடுன்னு ஓடி போய் ரெசிபிக்குள்ளே போயிடலாம். மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் 3/4 கிலோ நண்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வானல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு பொரிய விடுங்க. நெக்ஸ்ட் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இந்த ரெசிபி சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு இல்லை ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்க தக்காளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இருக்கிற தக்காளியெல்லாம் சுத்தமாகவே வதங்குறதே கிடையாது. அது வதங்குறதுக்கு ரொம்பவும் லேட் ஆகுது. நீங்கள் அதுக்காக பொடியாக கட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக வதங்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸாக பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். டக்குன்னு அந்த தக்காளி வதங்கிடும். அது வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணலாம். இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து அந்த மிளகு சீரகத்தோடு போட்டு மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கோங்க. பிகாஸ் நம்ம மிளகு சீரகம்லாம் கொஞ்சோண்டு இருக்கிறதுனால மிக்சியில் அரைப்படாது. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி வதங்குதில் அது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் மிளகாய் தூள் காரமாக இருந்துச்சுன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகும் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் இதிலேருந்து எடுத்து கொஞ்சோண்டு வெங்காயமும் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்ச பேஸ்ட் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ இப்போ தான் என்ட்ரி கொடுக்க போகிறாரு. நண்டு எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. நண்டு குழந்தைங்களுக்கு நல்லாவே கொடுக்கலாம். அவங்களுக்கு இருக்கிற சளி நல்லா வெளியில் வரும். இப்போ நம்ம போடும்போது இந்த நண்டோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த நண்டு வெந்துருச்சா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது எல்லாமே அப்படியே செவந்து ஆரஞ்சு கலரில் வந்துடும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா போட்டு எல்லா பக்கமும் பெரட்டிடுங்க. தேவையான அளவு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் புளிப்பு எல்லாமே பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெசிபி சூப்பர் டக்கராக இருக்கும். உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கிரேவியை திக் பண்ணிக்கோங்க. திக் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காகிடும். திக்கானதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பரான டேஸ்டியான நண்டு. இன்னுமே என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் இருக்கவங்கள ஓடி போய் நண்டு வாங்கிட்டு வர சொல்லுங்கள். பை, see you all, take care. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.